அன்பு தமிழுள்ளங்களே, நம் தமிழ்க் கடவுள் முருகப்பெருமானை துதிப்பதற்கு பல வழிகள் உண்டு. அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தது அவருடைய திருநாமங்களை உச்சரிப்பது. போற்றி போற்றி என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு பெயருக்குப் பின்னாலும் முருகப்பெருமானின் ஒரு திருவிளையாடலும் ஒரு அற்புத சக்தியும் ஒளிந்திருக்கின்றன. முருகனின் 108 போற்றிப் பாடல்கள் வெறும் பெயர்கள் அல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒரு மந்திரம். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு இரகசிய அர்த்தம் உண்டு என்பதை அறிவீர்களா? அவற்றை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்கள் வாழ்வின் அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு தீர்வாக அமையும். முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து அவருடைய முழு அருளையும் பெறுவீர்கள். ஒரு கடவுளின் திருநாமங்களை உச்சரிப்பது என்பது அவரை நம்முள் ஆவாகனம் செய்வதற்கு சமம். முருகப்பெருமானின் 108 போற்றிப் பாடல்கள் அவருடைய பல்வேறு அம்சங்களையும் திருவிளையாடல்களையும் போற்றும் தொகுப்பாகும். இந்த ஒவ்வொரு பெயரிலும் ஒரு தனித்துவமான மந்திர சக்தி அடங்கியுள்ளது. நாம் இந்த பெயர்களை உச்சரிக்கும்போது அந்தந்த பெயருக்குரிய சக்தியை நாம் நம்முள் ஈர்க்கிறோம். இது நம் மனதை தூய்மைப்படுத்தி எண்ணங்களைச் செம்மைப்படுத்தி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும். ஓம் ஸ்கந்தனே போற்றி. ஸ்கந்தன் என்றால் கூடி வந்தவன் அல்லது சக்தி வாய்ந்தவன் என்று பொருள். இந்த பெயரை உச்சரிப்பது உங்களுக்குள் இருக்கும் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொணர உதவும். தைரியமும் மன உறுதியும் பெருகும். ஓம் சரவணபவனே போற்றி. சரவணபவன் என்பது முருகப்பெருமான் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக அவதரித்ததை குறிக்கும். இந்த பெயரை உச்சரிப்பது உங்களின் 6 முகங்களையும் 6 படைவீடுகளையும் நினைவூட்டி சகல நன்மைகளையும் தரும். ஓம் குகனே போற்றி. குகன் என்றால் மறைபொருள் அல்லது இருதய குகையில் இருப்பவன் என்று பொருள். இந்த பெயரை உச்சரிப்பது நம் மனதில் உள்ள அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளியை பாய்ச்சும். மனத்தெளிவு உண்டாகும். ஓம் குமரனே போற்றி. குமரன் என்றால் இளமையானவன் அல்லது அழகுடையவன் என்று பொருள். இந்த பெயரை உச்சரிப்பது இளமை தோற்றத்தையும் வசீகரத்தையும் புத்துணர்வையும் அருளும். ஓம் வேலவனே போற்றி. வேலவன் என்றால் வேல் ஏந்தியவன் என்று பொருள். இந்த பெயரை உச்சரிப்பது உங்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும். வேலின் சக்தி உங்கள் துணை நிற்கும். இதுபோன்று முருகனின் ஒவ்வொரு போற்றி பெயருக்கும் ஒரு ஆழ்ந்த அர்த்தமும் ஒரு குறிப்பிட்ட பலனும் உண்டு. இந்த பெயர்களை முழு நம்பிக்கையுடன் உச்சரிக்கும் போது முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறலாம். முருகனின் 108 போற்றிப் பாடல்களை தினமும் காலை அல்லது மாலை வேளைகளில் தூய மனதுடன் ஒருமுகப்பட்டு பாராயணம் செய்வது சிறப்பு. ஜபமாலை பயன்படுத்தி 108 முறை உச்சரிப்பது மிகவும் உகந்தது. இல்லையெனில் முடிந்த அளவு மனதார உச்சரித்தாலே போதும். இது மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் பெருக்குவதோடு நீங்கள் வேண்டிய காரியங்களையும் நிறைவேற்றும். அன்பர்களே, முருகப்பெருமானின் 108 போற்றிப் பாடல்கள் உங்கள் வாழ்விற்கு அளிக்கும் பலன்கள் ஏராளம். இந்த திருநாமங்களை உச்சரித்து முருகப்பெருமானின் முழு அருளையும் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள்.